அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் நெல்லை மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலூர் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் நெல்லை மாவட்டத்தில் இன்றைய தினம் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், தகவல்கள் என்ன? தமிழ்நாட்டில் இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் மட்டும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக இன்றைய தினம் நீலகிரி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் இன்றைய தினம் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 மாவட்டங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் கனமழை நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு 20ஆம் தேதி வரை நீடிக்கக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாகவும், அதற்கு பிறகாக 21ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு பரவலாக தொடங்கும் என்று சொல்லப்படுகிறது. அதிலும் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல 21ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்று வானிலை ஆய்வு கணித்திருக்கிறது. மேலும் 22ஆம் தேதி தமிழ்நாட்டில் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்ல பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு 22ஆம் தேதி இருக்கும் எனவும், அதற்கு பிறகாக 23ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி ஆகிய நாட்கள்ல தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியக்கூடிய உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், கனமழை என்ற அளவுல கடலோர மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா 23ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல 23ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பும், 24ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 22ஆம் தேதி ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போதைய கணினி மாதிரிகளுடைய முன்னறிவிப்புகள்ல புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் பல்வேறு தரவுகளை ஆராய்ந்து அதனுடைய நெருக்கத்தில், அதாவது உருவாவதற்கான காலகட்டத்தின் பொழுது அதனுடைய நெருக்கத்தில் அது எந்த அளவுக்கு வலுப்பெறும் என்பதை தெரிவிக்கப்படும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதைய சூழல்படி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய 22ஆம் தேதி தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாவதற்கான வாய்ப்பும், அதனைத் தொடர்ந்து உருவானதிலிருந்து அடுத்த 48 மணி நேரத்தில் அது மேலும் வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வையும் தற்பொழுது உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என்று தற்பொழுது கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அது வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு என்பது புயல் என்ற நிலை எட்டுவதற்கான சாதகமான சூழலை கணினி மாதிரிகள் காட்டினாலும் வெவ்வேறு கணினி மாதிரிகள்ல அதனுடைய முடிவுகள் வெவ்வேறு அளவில் இருப்பதனால அது தற்போதைய சூழலை எந்த அளவுக்கு உறுதியாக வலுப்பெறும் என்பது தெரிவிக்கப்பட முடியாது என்றும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இருந்த போதும் தமிழ்நாட்டிற்கு தற்பொழுது 22ஆம் தேதி உருவாகக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் மழைக்கான வாய்ப்பு என்பது உறுதியாக இருக்கிறது என்பது மட்டும் சின்னமாக இருக்கிறது. 22, 23 மற்றும் 24 ஆகிய நாட்கள்ல தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.